Hello, everyone. Good morning. Good morning, all. Good morning, everyone. Meenakshi, good morning. Akash, good morning. Induja, good morning. Mithula, good morning. Good morning, Surya. Good morning, Sajay. Harnivaran, happy morning. லைவ் வந்துருச்சா? லைவ் வந்துருச்சு. ஸ்க்ரீன் வந்துருச்சு. எனக்கு தான் காட்டு. ஓகே. ஓகே. குட் மார்னிங் ஆல். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9, 2025 சாட்டர்டே. ஓகே. ஸோ, டெல்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் ஸோ, இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில என்னென்ன ஆர்டிக்கிள் வந்திருக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் மோடி அண்ட் புட்டின் டிஸ்கஸஸ் உக்ரைன் அமிட் டாரிஃப் ரோ. ஓகே. ஸோ, ஜஸ்ட் ரீடு தான். கேஷுவல் ஒரு இன்சிடென்ட் நியூஸ் தான். அண்ட் இதோட ஹோல் கன்டெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும். ஓகே. ஸோ, அதனால இத விட்டுறலாம். ட்ரம்ப் ஹிண்ட்ஸ் அட் பாஸ் இன் ட்ரேட் டாக்ஸ் வித் இந்தியா. ஓகே. எக்ஸ்பெக்டட் திங். பைலேட்ரல் ட்ரேட் அக்ரீமெண்ட்ட வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ, இது வந்து இந்தியாக்கு தான் வந்து அ லூசிங் சிச்சுவேஷன்ல இருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி நாட். இந்த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து அ கன்ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, 2 பேருக்குமே வின் வின் தான். இப்போ யுஎஸ் வந்து இத பாஸ் பண்றாங்கன்னா, 2 பேருக்குமே லாஸ் தான். இந்தியாவுக்கும் லாஸ் தான், யுஎஸ்க்கும் லாஸ் தான். ஓகே. ஸோ, ஹையர் லெவல்ல ஏன் இப்டி யோசிக்கிறாங்கன்னு தெரியல பாலிட்டில. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அண்ட் ஓகே, பார்க்கலாம். ஸோ, அதனால 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. ஓகே. சரி. ஆயில் ஃபர்ம்ஸ் டு கெட் 30,000 crore ஃபார் சப்சிடைஸ்ட் எல்பிஜி. ஓகே, இட்ஸ் a நியூஸ். அண்ட் ஐடி பில் withdrawn updated version likely on August 11, not important. And next, Shah hits out at Rahul, says electoral roll revision is not happening for first time. ஓகே. சரி, எஸ்ஐஆர் பத்தி தான் வந்திருக்கு. ம். சரி. ஸோ, எதுவும் தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு members of the Koli community getting ready for the procession on the occasion of Nareli Purnima at Wadli Kolivada in Mumbai. Okay, so it's usually happening year on year, and so not important. Hmm? Israel set for full Gaza city control after security vote. Okay, not important. Supreme Court reverses decision barring Allahabad High Court judge from hearing criminal case. Okay, then not important. And next, SIR institutionalized vote theft, says Rahul. Allegation not important. So front pageல இன்னைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இருக்கா? ஃப்ரண்ட் பேஜில் இருக்கா? இல்லை. ஃப்ரண்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அ பிக் ரிலீஃப். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் பேஜில் டெஃபினெட்லி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் வாட் இஸ் பொலிட்டிக்கல் ஆர்டிக்கல். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் ஹோப் த இஷ்யூ ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஸ் ரிசால்வ்டு சூன். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகே. மற்றபடி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. And next, instead of political, not important,
Two BJP MP booked for forced entry into Yoga temples in a chamber, not important. Fadnavis Inde, not important. In today's BJP, someone like Vajpayee wouldn't be offered the top job. Okay, not important article. SIT digs at new spots in Dharamsthala. ஸோ இதுவும் நாட் இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் என்டையர் பேப்பரை ஜென்ரல் அவேர்னஸ்க்காக சும்மா ரீடு பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக. ஓகே. ஸோ என்னது எந்த ஆர்டிக்குமே இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக இது நல்லது. ஓகே, இட்ஸ் அ பிக் ரிலீஃப் நமக்கு. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் இன் சைஃப்ஸ் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் launches surveys portal to address mental health concerns. This is what something important. The keyword is mental health. To address mental health concerns. Okay. National task force constituted by the Supreme Court. This article is really an important article. Okay. Mental health aspects பார்த்துக்கோங்க. எதுக்காக மென்டல் ஹெல்த்துக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஹிந்து மைண்ட், நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்த எடிட்டோரியல். வித் டேரிஃப்ஸ் இந்தியாஸ் க்ரோத் ரேட் நீட்ஸ் அ கேர்ஃபுல் வாட்ச். ஸோ நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் இந்த ஆர்டிக்கல். ஓகே, ஸோ யார் எழுதியிருக்கா? சி ரங்கராஜன். ஓகே, so he's actually a chairman of Madras School of Economics. Okay, so very eminent and renowned person. So this article is very very important article. Okay, so இவங்களோட perspectives தான் நமக்கு ரியல் பிக்சர்ஸ் கொடுக்கும். ஓகே, நாட் அ டெக்ஸ்ட் புக்ஸ். இதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2-3 தடவை கூட ரீஒர்க் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். With the tariffs, India growth rate needs a careful watch. Okay. Fix the flaws. Voters registration problem demand systemic solutions by the Election Commission of India. Okay. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்கமெண்டேஷனு, இது பல வருஷமாக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, பட் தே ஆர் நாட் லிசனிங். ரிஃபார்முக்கு தே ஆர் நாட் ரெடி. ஓகே, ஸோ அதனால் இதையும் படிச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கலும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் தான். இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், த ஹியூமன் காஸ்ட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். ஓகே, சரி, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா, நிறைய இடத்துல இப்போ நடக்க ஆரம்பிக்குது. ஈவன் ஃபயர் கிராக்கருக்கு கூட இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் தான். ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போது சிவகாசியில் இங்கெல்லாம் வந்து இதாகுது இல்லையா, அதுவும் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸாக. கெமிக்கல் லீக்கேஜஸ் நடக்குது இல்லையா, அதுவும் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸாக. ஸோ அந்த மாதிரி ஆர்டிக்கல், அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரப்போ இப்போ தெலுங்கானாவில் கூட லாஸ்ட்டு நம்ம நடந்தது பார்த்தோம். பட் அதெல்லாம் நமக்கு டிஸ்கஸ் பண்ணலை. ஏன் டிஸ்கஸ் பண்ணல? பிகாஸ் தட் வாஸ் அன் இன்சிடென்ட். ஓகே, இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம எக்ஸாமுக்கு. நமக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். ஓகே, அப்போ உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணேன்னா இதோட கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியமாக தெரியணும் அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் இது. கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கலும் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ இஸ் ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ ஹீஸ் அ எக்ஸ்பர்ட். ஓகே, ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், த ஹியூமன் காஸ்ட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். சரி. ஸோ இது வந்து ஓவராலாக ஜென்ரலாக தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக் இன்சிடெண்ட்டை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்மளோட கவர்னன்ஸில், நம்மளோட ஆட்டிடியூடில் பின்னாடி இருக்கிற ஃபண்டமெண்டல் ஃப்ளா என்னன்னு தான் பேசியிருப்பாங்க. அதனால இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி. ஸோ இதில் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, யூனிவர்ஸ் இஸ் சேட்டட் எவ்ரி டைம், இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஒவ்வொரு செகண்டும் யூனிவர்ஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட் அண்ட் பீயிங் ஷேட்டட். ஓகே, அதான் ரியாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாட் அ கோர் வேல்யூ, த ஃப்ரேஸ் ஆக்ட் ஆஃப் காட், வெரி இம்பார்ட்டண்ட். கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, படிச்சுக்கோங்க. த ஃப்ரேஸ் ஆக்ட் ஆஃப் காட். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு எஸ்கேப் கிளாஸ் கொடுப்பாங்க. எந்த ஒரு கான்ட்ராக்சுவல் ஆர் அக்ரிமெண்ட் போனீங்கனாலும் லீகலி அதில் ஒரு எஸ்கேப் கிளாஸ் இருக்கும். ஓகே, அந்த எஸ்கேப் கிளாஸில் பர்டிகுலராக
ஆக்ட் ஆஃப் காட் வந்து ஒரு எஸ்கேப் கிளாஸா குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் வந்து ஒரு அக்ரீமெண்ட் போடுறோம். இப்ப நான் கவர்ன்மெண்ட் சைட்ல நிக்கிறேன். நீங்க வந்து ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர் அப்டின்னா, உங்ககிட்ட நான் ரோடு கான்ட்ராக்ட் குடுக்குறேன். இந்த டைம்க்குள்ள முடிக்கணும் அப்டின்னா, நீங்க அந்த டைம்க்குள்ள முடிக்க முடியாம போறதுக்கும் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அந்த கான்ட்ராக்ட்ல எஸ்கேப் கிளாஸ் இருக்கும். அந்த எஸ்கேப் கிளாஸ்ல பர்ட்டிகுலரா ஒரு டெர்ம் இருக்கும். என்ன அப்டின்னா, நம்மள மீறி நடக்கிற சில விஷயங்கள வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. நீங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு நான் ஒரு 1 இயர்ல கட்டி தரேன்னு சொல்றீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த 1 இயர் வந்து ஃபுல்லா மழையா பெஞ்சுட்டு இருக்கு. உங்களால அந்த பிரிட்ஜ் கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்டின்னா, தட் இஸ் ஆக்ட் ஆஃப் காட். தட் இஸ் அன் எஸ்கேப் கிளாஸ். ஓகே. இப்ப என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸையும் அந்த ஆக்ட் ஆஃப் காட் அந்த ஃப்ரேஸ் குடுத்துருக்காங்க. யுனிவர்ஸ் இஸ் ஷேட்டர்ட் எவ்ரி டைம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு நல்ல ஆர்டிக்கிள் உங்களோட எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா நாட் ஒன்லி கவர்னன்ஸ் எத்திக்ஸுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். ஓகே. ஏன்னா சப்ஹெட்டிங்ஸ் பார்த்தா அப்படிதான் தெரியுது. கோர் வேல்யூஸ் பத்தி பேசியிருக்காங்க. பிலாசபி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் டாபிக். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. மிஸ் பண்ணிறாதீங்க. இன்னைக்கு எடிட்டோரியல்ல லீட் ஆர்டிக்கிளும் மிஸ் பண்ணிறாதீங்க. செகண்டரி ஆர்டிக்கிளும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகே. படிச்சிருங்க. அடுத்த செகண்ட் அ கிரவுண்ட் ஜீரோ நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. நியூஸ்ல ராஜ்நாத் போஸ்ட்பான்ஸ் யுஎஸ் விசிட் as tariff disputes cast shadow. ஓகே. நியூஸ் இன்சிடென்ட் தான். அ அ சைனா வெல்கம்ஸ் பிஎம்ஸ் பிளான்ட் விசிட் ஃபார் எஸ்சிஓ சம்மிட். ஓகே. ஓகே. நீங்க என்ன முடிவு நீங்க என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம சைனாவோடையும் சைனாவோட பிரச்சனைனா இந்த பக்கம் போறோம். இந்த பக்கம் பிரச்சனைனா அந்த பக்கம் போறோம். வாட் இஸ் அவர் ஃபாரின் பாலிசின்றதுல உங்களோட ஒப்பீனியன் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அ ஃபாரின் பாலிசியோட கோர் வந்து கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஸ்டெபிலிட்டின்ற ஒண்ணு இ இ வேணுமா? வேண்டாமா? அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஓகே. ரிலேஷன்ஷிப்ல ஸ்டெபிலிட்டி வேணும். அலைன்மென்ட் வேணுமா? வேண்டாமா? அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வச்சுக்கோங்க. ம். ஓகே. ஓகே. ரஷ்யா இஸ் நாட் Iran. India can't halt oil imports on demand. ஓகே. ஓகே. டன். ஆக்சுவலா இது எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்டின்னா, யாருன்னா அருண் சிங் ஃபார்மர் இந்தியன் அம்பாசடர் டூ யுஎஸ். ஓகே. ஸோ இந்த மாரி ப்ராமினன்ட்டான பெர்சன்லாம் ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குறாங்கன்னா, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவரு என்ன சொல்றாரு, ரஷ்யா இஸ் நாட் ஈரான்னு சொல்றாரு. ஏன்னா, இப்போ இவங்க இன்டைரக்ட்டா இந்த டாரிஃப் மேட்டரா இருக்கட்டும், ட்ரேட் அக்ரீமெண்ட்ட பாஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? இது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்கன்றது ஒரு ரீசன் தான். ஓகே. பட் ஃபண்டமெண்டல் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்தியாவோட மார்க்கெட்ட ஓப்பன் பண்ணணும். குளோஸ் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணணும். அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அமெரிக்கன் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட் வந்து இந்தியாக்குள்ள வர்றதுக்கு என்ன ஓப்பன் பண்ணி விடணும். ஜெனடிக்கலி மோடிஃபைடு கிராப்ஸ வந்து அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரணும் இந்தியாக்குள்ள. ஏன்னா இந்தியா இஸ் அ பிக் மார்க்கெட். அவன் நெறைய ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். பட் அவன் பாப்புலேஷன் கம்மி தானே. மார்க்கெட் சின்னது தானே. யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க நாட்டுக்குள்ள இம்போர்ட் பண்ண விட மாட்டாங்க. அவன் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு பிளாக் பண்ணிருவான். கரெக்ட்டா? இப்ப இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ஹியூஜ் மார்க்கெட்டு. பட் இந்தியாக்குள்ள இம்போர்ட் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, பண்ண மாட்டாங்க. அப்ப அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. யூரோப் மாதிரியான மார்க்கெட்டுக்கு. ஆஃப்ரிக்கால ஆப்வியஸ்லி பர்ச்சேசிங் பவரே கிடையாது. லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அ ஏசியால சைனாக்குள்ள முடியாது. இருக்கிறதுல ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா தான் அவங்களுக்கு. ஸோ, அப்போ இந்தியாக்குள்ள தான் இந்தியா மார்க்கெட்ட புடிக்க ட்ரை பண்ணுவான். அப்படி இந்தியா மார்க்கெட் புடிக்க ட்ரை பண்ணோம்னா, ஓப்பன் பண்ணணும். நம்ம குளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ, ரஷ்யா வந்து காரணம் சொல்றான். ரஷ்யாவோட வார் மெஷினரிய இந்தியாவோட காசு தான் வந்து ஃபியூல் பண்ணிட்டு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றான். ஏன்னா, அத விட அதிகமா யூரோப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேச்சுரல் கேஸ ரஷ்யா கிட்ட இருந்து. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்தியாவோட ஆயில் தான் வந்து அவங்களுக்கு வந்து இதா இருக்கு. சரி ஓகே. ஸோ, அதனால இந்த ஆர்டிக்கிள் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ம். டன். ஸோ, எஸ்ஐஆர் பத்தி சுத்தமா பார்க்க வேணாம். ஏன்னா, இது இது கான்ட்ரோவர்ஷியல் எஸ்ஐஆர் பத்தி. நமக்கு வந்து எலக்ஷன் கமிஷனோட ரிஃபார்ம் வந்து தேவ. ஓகே. அதுக்கு தான் உங்களுக்கு எடிட்டோரியல்ல இந்த ஆர்டிக்கிள் பார்க்க சொல்ட்டேன். ஓகே. ஃபிக்ஸ் த ஃப்ளாஸ். வோட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். டிமாண்ட் சிஸ்டமிக் சொல்யூஷன். எலக்ஷன் கமிஷன பொறுத்தவரைக்கும் சிஸ்டமிக் ரிஃபார்ம்
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் அவங்க எடுக்கிற ஒரு எஃபோர்ட்ட வந்து அலிகேஷன்ஸ் வருது, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன, அந்த கான்ட்ரோவர்ஷியலா இருக்குன்னா, அதெல்லாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிறலாம். ஓகே. ஆஸ் அ ஆர்கனைசேஷன், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இது. ஸோ, அதில ஏதாவது ரிஃபார்ம் கொண்டு வரணும். சிஸ்டமிக் ஃப்ளா என்ன இருக்கு அப்படின்னு பேசினாங்க அப்படின்னா, தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. அதனால தான் இந்த ஆர்டிக்கிள் இம்பார்ட்டன்ட். எஸ்ஐஆர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, அது நீங்க எங்கேயும் ரெஃபர் பண்ண போறதும் கிடையாது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதும் போறது கிடையாது. யுபிஎஸ்சில எந்த பாயிண்ட்லயும் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. ஓகே. டன். அடுத்து நோ கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ். நாட் இம்பார்ட்டன்ட். டேஸ் ஆஃப்டர் ராகுல் அதே தான். ராகுல், ராகுல், ராகுல். ஆயில் ஃபர்ம்ஸ் டு கெட் 30,000 crore ஃபார் சப்சிடைஸ்ட் எல்பிஜி. ஓகே. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஐடி பில் வித்ட்ரான். Updated version likely in Lok Sabha on August 11. Okay. Not important. As protests continue over SIR, Deputy Chairman says Rajya Sabha lost 57 hours. Okay. இப்ப இந்த ஐடி பில் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் இன்சிடென்ட். இட்ஸ் அ நியூஸ். ஓகே. எதுக்கு இத நான் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்றேன்னா, சி பார்லிமென்ட்ல அவங்களோட ஃபங்ஷன் வந்து நடக்குது. பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க. என்ன, ஒன்ஸ் இட் இஸ் பீன் பாஸ்ட் இன் த பார்லிமென்ட், ஓகே, பில்லு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது கொஸ்டின்ஸ் வரவே வராது. டெஃபினெட்லி வராது. ஓகே. ஸோ, அத பத்தி நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்களே தவிர, எனர்ஜி போடாதீங்க உள்ள. ரீடு பண்ணி நோட்ஸ் எடுத்து நான் படிச்சு வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் போடாதீங்க. ஓகே. ஸோ, லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுங்க. என்ன, யூனிவ அ யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோட். ஜஸ்ட் பிரிலிமினரி லெவல்ல. யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அதோட இம்ப்ளிகேஷன் பத்தி ஏதாவது கேட்டிருக்காங்களா? கான்ட்ரோவர்ஷியலான திங்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகே. கேட்க மாட்டாங்க. ஸோ, அந்த மாரி இது வந்து பார்லிமென்ட்டோட ஃபங்ஷன். ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்டின்னா, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு என்ன தெரியணும்? பில் வந்து எப்படி பாஸ் பண்றாங்கன்னு தெரியணும். ஓகே. ம். பில் எப்படி பாஸ் பண்றாங்க, இந்த இதெல்லாம் தெரியணும். அண்ட் இன் கேஸ் வந்து இது வந்து நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாத்துற மாதிரியான ஒரு ஆக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, டெஃபினெட்லி யுபிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட்டு பில்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுவரைக்கும் அது பாஸ் ஆகுற வரைக்கும் கொஸ்டின்லாம் கேட்கல. ஜிஎஸ்டி பத்தி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா கேட்டதும் இல்ல. ஆனா ஒன்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துச்சா கொஸ்டினு ஜிஎஸ்டி பத்தி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கா? ஏன்னா ஏன்னா அது ரொம்பவுமே சிக்னிஃபிகன்ட்டான நம்ம நாட்டோட அ ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்னா டெஃபினெட்லி கேட்பாங்க. சிக்னிஃபிகன்ட்டான ஆர்டிக்கிள். அந்த சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு பிடிக்க தெரியணும். ஓகே. திஸ் இஸ் அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் இல்லன்னு சொல்றேனே தவிர, பட் இதோட ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ம். சரி. டன். சென்டர் கிளியர்ஸ் கீ ஸ்கீம் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகே. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்கீம் அது? என்ன பட்ஜெட் அவுட்லே பண்ணியிருக்காங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது கீ டெர்ம் குடுத்துருந்தாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் டாபிக் இது. பிரிலிமினரி ஸ்டேஜ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு பொட்டன்ஷியல் டாபிக். ஓகே. சரி. அடுத்து ஸ்டர் அகெயின்ஸ்ட் எஸ்ஐஆர் நாட் இம்பார்ட்டன்ட். சரண்டர் ஃபேக் வோட்டர் ஐடி கார்ட் பை August 16 EC2. ஓகே. நாட் இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் ரெடி ஃபார் எஸ்ஐஆர் நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ரெஸ்க்யூ ஆப்பரேஷன்ஸ் கன்டின்யூ அட் Thareli 16 still missing. Okay. Colonial sedition law repackaged in BNS says plea in Supreme Court. Okay. Not important. Court admits Google appeal against order on Android dominance. ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. கோர்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கோர்ட் அட்மிட்ஸ் கூகுள் அப்பீல் அகெயின்ஸ்ட் ஆர்டர் ஆன் ஆண்ட்ராய்ட் டாமினன்ஸ். ஓகே. பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் தான். ஓகே. கோர்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரைமா ஃபேசி தட் இஷ்யூ இஸ் வேலிடுன்னு அர்த்தம். ஓகே. அது என்ன இஷ்யூன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ம். டன். அடுத்து மெமரி கார்ட் ரோஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட். Carbon side roll and sabotage. Okay, not important. அடுத்து business page. SBI Q1 net up 12.5% to 19,160 crores. Okay, not important article. ஏன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆ ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து கமிஷன் எடுத்தாங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பேவே பண்ண மாட்றாங்க.
எப்பதான் பே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ராப்பரா கிளியர் ஆக மாட்டேங்குது. வச்சிருக்கிற காசுக்கு அவங்க குடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு, அ டெபிட் கார்ட் சார்ஜு, எஸ்எம்எஸ் சார்ஜ்ன்னு எடுத்துர்றான். ஓகே. ஒரு தடவ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து கொண்டு வந்தாங்க. 2015ல கொண்டு வந்தாங்க இல்லையா? கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க எஸ்பிஐ பேங்க்ல. அந்த மினிமம் பேலன்ஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ ரிகரஸா ஃபைன் போட்டாங்க. இப்ப தான் போடுறதில்ல பெருசா. அது வந்து ரொம்ப ஸ்டிர் கிளப்பிருச்சு. குடுக்குற காசுல எல்லாரையும் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ல கொண்டு வர ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல உள்ள கொண்டு வர சொல்லி, ஏன்னா மார்ஜினலைஸ்ட் பீப்பிள் கிட்ட 0 பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா பட் எஸ்பிஐல வந்து மினிமம் 3000 மாத்திட்டாங்கல்ல. அந்த நார்மல் ஆர்டினரி அக்கவுண்ட் வச்சிருந்தவங்களுக்கெல்லாம் 0 பேலன்ஸு, மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜஸ்ட் 1 வீக்ல என்ன எத்தனையோ 100 க்ரோர்ஸ் வந்து எஸ்பிஐக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. ஓகே. டன். The bank raised equity capital of 25,000 crore during the current quarter. ஸோ ஈக்விட்டி கேபிட்டல். உங்களுக்கு ஈக்விட்டி கேபிட்டல்னா என்னன்னு தெரியணும். பெய்ட் அப் கேபிட்டல்னா என்னன்னு தெரியணும். ஓகே. ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பேங்க் வந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்புட்னா, யூ ஷுட் ஹேவ் அ மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல். பட் திஸ் இஸ் ஈக்விட்டி கேபிட்டல். ஓகே. நோ த டிஃபரன்ஸ். சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட் இஸ் பெய்ட் அப் கேபிட்டல்? வாட் இஸ் ஈக்விட்டி கேபிட்டல்? அப்படின்ற டிஃபரன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே. விச் வில் சப்போர்ட் அடிஷனல் லோன் growth of approximately 2.5 trillion. Okay, says the chairman of India's largest lender. Capital adequacy ratio stood at 14.63%. Capital adequacy ratio. Okay, what is capital adequacy ratio? ஸோ இப்போ கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் வந்து டிக்டேட்லாம் பண்ண மாட்டாங்க. ம். ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒண்ணு வந்து டெபாசிட்டர் சைடும் இருக்கும். அதாவது அசெட் சைடும் இருக்கும். ஏன்னா இன்னொன்னு வந்து லயபிலிட்டி சைடு இருக்கும். டெபாசிட்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குறது லயபிலிட்டி. பேங்க் வந்து கம்பெனிஸ், ஹவுஸஸ்க்கு வந்து லோன் குடுக்குறது அசெட் சைடு. ஓகே. இப்போ அது வந்து லைக் வந்து செக்யூர்டு கிடையாது. லைக் எப்ப வேணாலும் ஃபெயில் ஆகலாம். எது? அசெட் சைடு. ஓகே. பட் லயபிலிட்டி சைடு வந்து வி ஆர் லயபிள் டூ பே. அப்படின்றப்ப இன்கேஸ் பேங்க்ஸ் வந்து ஃபெயில் ஆகாம நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, என்ன செர்டன் அமௌண்ட் ஆஃப் கேப்பிட்டல் நம்ம கிட்ட இருக்கணும். அத மேனேஜ் பண்றதுக்கு. ஏன்னா, அது நம்மகிட்ட எவ்வளோ அசெட் இருக்கு, லயபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்து, அதுக்கு ஏத்தாப்புல டோட்டல் அமௌண்ட்ல எத்தன பெர்சன்டேஜ் வந்து நம்ம அடிக்குவேட்டா கேப்பிட்டலா கையில வச்சுக்கணும். கேப்பிட்டல் என்னது? இன்வெஸ்டர்ஸ் ஓட கேப்பிட்டல். இன்வெஸ்டர்ஸ் வந்து காசு போட்டு அந்த பேங்க் ஆப்பரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கேப்பிட்டல். என்ன? இந்த அசெட் லயபிலிட்டி கிடையாது. அதுவும் பணம் தான். பட் அது கிடையாது. அப்ப எவ்வளோ கேப்பிட்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் கேப்பிட்டல் அடிக்யூசி ரேஷியோ. அத வந்து மெயின்டெயின் பண்ணணும் அவங்க. ஓகே. ஸோ அப்போ எஸ்பிஐ வந்து மெயின்டெயின் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ வந்து ஃப்ளோட் பண்ணலாம். ஏன்னா, அதுதான் இங்க ஈக்விட்டி கேப்பிட்டல். ஈக்விட்டி கேப்பிட்டல் ஆஃப் 25,000 குரோர்ஸ் அப்படின்றது வந்து, அவங்களோட கேப்பிட்டல் அடிக்யூசி ரேஷியோ ரெக்வயர்மென்ட் இருக்கு இல்லையா? அத ஃபுல்ஃபில் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? லோன் அதிகமா குடுக்கலாம். இப்ப நீங்க எஸ்பிஐக்கு லோன் கேட்டு போறீங்க அப்டின்னா, குடுக்குறது குடுக்காதது அவங்க டிஸ்கிரிஷன் தானே. ஏன்னா, அது வந்து எமோஷன பேஸ் பண்ணி பெர்சனல் டிஸ்கிரிஷன் இத பத்திலாம் குடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். லோன் குடுக்குற கெப்பாசிட்டி. அவங்களுக்கு மேலருந்து வரும். ஒரு பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ லோன், இவ்ளோ அமௌண்ட் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணலாம். லோனா குடுக்கலான்னு ஒரு அளவு இருக்கும். அது வந்து மேலிடம் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, கேப்பிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பொறுத்து தான் லோன் டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பன்னா, அது மேனேஜரோட டிஸ்கிரிஷன். லோன் குடுக்கணுமா? வேண்டாமா? அப்படின்றது. அப்படின்றப்போ எமோஷனல் இல்ல உங்களுக்கு எலிஜிபிளா இருக்குன்றதுக்காக குடுத்துறணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபேக்டர்ஸும் இன்வால்வ் ஆகும். ஏன்னா, அப்ப நம்ம கண்ட்ரில லோன் குடுத்தோம் அப்படின்னா, லோன் வந்து அதிகமா நம்ம குடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்? கண்ட்ரில கரன்சியோட இன்ஃப்ளோ வந்து சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். சர்க்குலேஷன் அதிகமாச்சு அப்படின்னா, பிசினஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸஸ் வந்து பூம் ஆகும். பிசினஸஸ் பூம் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? எம்ப்ளாய்மென்ட் வந்து ஜெனரேஷன் நடக்கும். எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் நடந்தா கன்சம்ப்ஷன் அதிகமாகும். கன்சம்ப்ஷன் அதிகமாச்சு அப்டின்னா, மறுபடி என்ன நடக்கும்? இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும். பிசினஸ எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்.
அப்ப மறுபடியும் லோன் வாங்கணும். அப்ப இது வந்து ஒரு சர்க்குலரா அப்படியே மேல சர்க்கிள் லூப்பா மேல அப்வர்டா போயிட்டே இருக்கும். ஏன்னா, இல்லன்னா இது கீழ போயிடும். அப்படியே கீழ போயிட்டே இருக்கும். ஸோ, இப்போ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து எஸ்பிஐ Q1 நெட் ப்ராஃபிட் 12.5% அப்படின்னு சொன்னா, ஓகே. விச் மீன்ஸ் தே ஆர் டூயிங் குட் பிசினஸ். என்ன லோன் வந்து குடுக்குறாங்க. அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அதுக்கு காரணம் தே ஆர் ஆக்சுவலி மெயின்டெய்னிங் தேர் கேப்பிட்டல் அடிக்யூசி ரேஷியோ. ஸோ, அந்த கேப்பிட்டல் அடிக்யூசி ரேஷியோ அவங்க மெயின்டெயின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் ஈக்விட்டி கேப்பிட்டல் வந்து அவங்களுக்கு சஃபிஷியன்ட்டா கிடைச்சிருக்கு. ஈக்விட்டி கேப்பிட்டல் யாரு கொண்டு வருவா? ஆர்டினரி பீப்பிள், இன்வெஸ்டர்ஸ், ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். நம்மள மாரி இன்வெஸ்ட் பண்றவங்க தான். ஓகே. ஆர்டினரி பீப்பிள் தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ். அவங்க தான் ஈக்விட்டி கேப்பிட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ, இதுதான் இந்த நியூஸ்க்கு பின்னாடி இருக்கிற என்டையர் கன்டெக்ஸ்ட். ஓகே. பிராக்டிகலா தெரிஞ்சுக்கணும். யுபிஎஸ்சி வந்து உங்களுக்கு டெர்ம்ஸ நீங்க சொல்லணும். மெமரைஸ் பண்ணி வந்து அப்படியே ஒப்பிக்கணும். இல்ல பேப்பர்ல நம்பர்ஸ கரெக்ட்டா எழுதணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே. ஹவ் இட் ஃபங்ஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிராக்டிகலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ம். அ எக்ஸ்பெர்ட்ஸ் இருப்பாங்க பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல. ஓகே. ஈவன் அ அ லைக் என்ன சொல்றது? லைக் ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ட்ட போய் நீங்க கேட்டாங்கன்னா கூட, இந்த ஃபண்டமெண்டல் வந்து இன்கேஸ் அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கல, அப்டேட் பண்ணிக்கல அப்டின்னா, அவங்க ஜஸ்ட்டு லைக் தியரிட்டிக்கலா புக் லெவல்ல தான் இருப்பாங்களே தவிர, திங்ஸ வந்து கனெக்ட் பண்ண தெரியாது. இப்ப நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா? இந்த மாரி கனெக்ட் பண்ணா அவங்களுக்கு வராது. ஓகே. ஸோ நம்ம வந்து இன்னும் மேல இருக்கணும். அவங்கள மாதிரி நம்ம வந்து புக்கு, தியரின்னு வச்சுலாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்னென்ன கர்வ் இருக்கு? யார் யார் எக்கனாமிஸ்ட்டு? என்ன தியரி இருக்கு? இப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. ஜெனரலிஸ்ட்க்கு அது சூட் ஆகாது. ஓகே. திங்ஸ் இப்படி தான் நீங்க கனெக்ட் பண்ண கத்துக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஜெனரலிஸ்ட்டா இருக்கணும். ஜெனரலிஸ்ட்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுதான் ஒரே ரெக்யர்மென்ட் இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும். அ டன். ஓகே. ஸோ அவ்வளோதான். மத்தபடி பெருசா இம்பார்ட்டன்ட்டா ஆர்டிகில்ஸ் எதுவும் இல்ல. இன்னைக்கு சயன்ஸும் இருக்காது. ஓகே. ஓகே. முடிச்சுக்கலாமா? ஓகே. ஓகே கைஸ். டன். இட்ஸ் டன். ஓகே. முடிச்சுக்கலாம். தேங்க் யூ எவ்ரிஒன். தேங்க் யூ அண்ட் ஹேவ் எ கிரேட் டே.